பக்கோடா சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கை கொத்தமல்லி கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 200 கிராம் முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழு முந்திரி இல்லாம இந்த மாதிரி பாதியா இருக்கிற முந்திரி யூஸ் பண்ணிக்கோங்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பக்கோடா நல்ல கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எண்ணெய் சூடு பண்ணி உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாவே பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எண்ணெயில விடும்போது உதிரி உதிரியா போட முடியும். சோ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஆஸ் யூஷுவல் நல்ல மணமான காடிய கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு உதிரி உதிரியா ஒன்னொன்னா தள்ளி தள்ளி போடுங்க. முந்திரி பக்கோடா நல்லா பொறுமையாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. 7 to 8 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ திருப்பி போட்டுட்டே இருங்க. நீங்க சீக்கிரமா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரன்ச்சினஸ் இருக்காது. சோ மினிமம் 7 to 8 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவ்வளவுதான், முந்திரி பக்கோடா ரெடி. இது நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அப்படியே இது வரைக்கும் நீங்க காடிய கடலெண்ணெய் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி?